வணக்கம் அண்ட் வெல்கம் டு Chefcircle. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் அடுப்பு இல்லாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெற்றிலை குழம்பு. வெற்றிலையில ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. இந்த வெற்றிலையை நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே சமயம் ஜீரண சக்தியும் நல்லா இருக்கும். இந்த குழம்பு சூடான சாதத்துக்கு ரொம்பவுமே அருமையா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் 8 நாட்டு வெற்றிலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கற்பூர வெற்றிலை அந்த மாதிரி வேறு வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி வெற்றிலை அளவு கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை அதிகம் பண்ணிக்கோங்க. இதோட காம்பு அப்புறம் நுனி பகுதி ரெண்டையுமே கிள்ளிட்டு இது 2-3 கிள்ளி மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு நாட்டு தக்காளியை காம்பு பகுதியை நீக்கிட்டு 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. வெற்றிலை காரமாக இருந்துச்சுன்னா மிளகோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் இஞ்சியை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தாம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல தேங்காய் பால் கிடைக்கும். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துருப்பீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். நமக்கு திக்கான தேங்காய் பால் வேணும். அதனால 1 கப் அளவுனா 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதை வடிகட்டிக்கலாம். நான் இங்கே ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத்தில் இந்த தேங்காய் அரைச்சதை சேர்த்து நல்லா புழிஞ்சிங்கனாலும் ஈஸியாக தேங்காய் பால் கிடச்சிரும். ஸோ மெயினாக நமக்கு திக்கான பால் தான் தேவை. எந்த அளவுக்கு தேங்காய் பால் திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு குழம்பு திக்காக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக கிடச்சிருச்சு. இதை வச்சுக்கலாம். இப்போது இந்த தேங்காய் பாலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெற்றிலை, தக்காளி, மிளகு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். அப்படி தண்ணி சேர்த்துனீங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். இப்போ உங்களுக்கு அந்த மிக்சர் ஜாரில் இருக்கிறது எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பேஸ்ட் தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டு சீரகத்தூள் இல்லாட்டி 1 டீஸ்பூன் சீரகம் பேஸ்ட் அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட லெமன் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா கூட பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சொன்ன மாதிரி தான் எந்த அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்போட திக்னஸும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பு ஒரு சூப்பரான பக்குவத்தில் இருக்குது. இதில் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி பரிமாறிக்கலாம். இது சூடான சாப்பாட்டுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நீங்கள் சூடான இட்லிக்கு கூட ட்ரை பண்ணலாம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இது சேர்த்துக்கலாம். இது ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை.